நீங்க எல்லா பெட்ஸுமே வளர்க்கலாம் சார். டாக் வளர்க்கலாம், கேட்ஸ் வளர்க்கலாம், இன்னும் நிறைய பெட்ஸ் இருக்கு, எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே வளர்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ஸ்லயுமே ரொம்ப ஸ்பெஷல்னா கேட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்ப பெயினா இருக்கும்னு தெரிஞ்சா அவங்களே வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நம்மளோட ஒரு பாண்டிங் நல்லா கிரியேட் ஆயிடும். நீங்க வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க சார், என்கிட்ட போர்டிங் விடுவாங்க தெரியுமா, நான் கூப்பிட்டா அதே பேரை கூப்பிட்டேன்னு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. வாசல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப மேல ஒருத்தி இருக்கு, அவ பேர் ஷார்மி, அவங்க பேரண்ட் வந்து ஷாமின்னு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, எந்திரிச்சு பிரிஸ்கா மியா சொல்லிட்டு வேகமா அவங்க கிட்ட ஓடுவா. அந்த பாண்டிங் வந்து என்கிட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க. காரணம் அது வந்து அவங்களோட பேரண்ட், அவங்களோட அம்மா அப்பாக்கு அவங்க உண்மையா இருக்காங்க. சோ அந்த பாண்டிங்கை வந்து நீங்க கண்டிப்பா கேட்ஸ் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, உங்களை ஒர்க்கே பண்ண விட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேணும், நான் லைஃப்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல கேட்ஸ் அடாப்ட் பண்றதுனால நீங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கால் பண்ணுங்க, ஃப்ரீ அடாப்ஷனே கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவு 95% நாங்க வேக்சினேஷன் பண்ணி டிவார்மிங் பண்ணி தான் கொடுப்போம்.